சவுலுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டாயிற்று. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதான ராஜாவை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி இந்த தாவீது தன்னுடைய கையை நீட்டாதபடிக்கு அவன் கை கட்டி நிற்கிறான். இவர் ஒன்று வயசாகி சாகணும், யுத்தத்தில் போய் சாகணும், இவரை நான் கொல்ல மாட்டேன், அந்த பாவம் எனக்கு வேண்டான்னு சொல்லி இந்த தாவீது ஒதுங்கி நிற்கிறான். ஆனால் சவுல் அப்படி இல்லை, 3000 பேரை கூட்டிகிட்டு போய் இந்த தாவீதை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், பழி வாங்குவதற்காக அலைகிறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன பண்ணுறான்னாக்க சவுலை கொண்டு போய் தாவீதுடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்குறான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனால் அவன் என்ன பண்ணல தெரியுங்களா? ஸ்தோத்திரம். தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, அந்த தீமையை நன்மையினால் வெல்லும்படிக்கு அந்த நாளில் சவுலை உயிரோடு விட்டு விட்டான். கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை கோபம் நமக்கு. ஸ்தோத்திரம். இவன் என்னை மதிக்க மாட்டான், இவன் அழிஞ்சு போக மாட்டானா, இந்த குடும்பம் எனக்கு விரோதமாக இருக்குது, இது எப்போ உடஞ்சி போகும், நாசமாக போகும்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் நம்ம தீமைக்கு தீமை செய்வதற்காகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னை காத்து கொண்டிருக்கிறோம். தாவீது அந்த சவுலை கொண்டு இருந்தானாக்க அந்த சவுலை சேர்ந்ததான 3000 பேர் சேர்ந்து அன்னைக்கே தாவீதையும் கொண்டு இருப்பாங்க. அவன் ஞானமுள்ள மனுஷன். கர்த்தர் இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நான் கொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான இந்த ராஜாவை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கே அவன் ஒரு பெரிய நன்மையை அந்த சவுலுக்கு செய்கிறான். வாசிப்போம் இப்பொழுது 17வது வசனத்தை வாசிப்போம். 24. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்றதான வார்த்தை கொல்ல வந்ததான சவுல் சொல்றான். சவுல் தாங்க, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், நீ இன்னையோட காலி, நான் 3000 பேரை கூட்டு வந்திருக்கிறேன், நீ அப்போ சப்பையாக இருக்கக்கூடியதான கொஞ்சம் பேரோடு இருக்கிற. ஸ்தோத்திரம். நீ வச்சிருக்கிறது அதிகபட்சம் 600 பேர் தான், நான் கொண்டு வந்திருக்கிறது 3000 பேர், நல்லா கை தேர்ந்தவங்க, குறி பார்த்து வில் எறியக்கூடியவங்க, அப்படிப்பட்டதான 3000 பேரோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளவு ஸ்தோத்திரம் பெருமையோடு அகந்தையோடு வந்து நிற்கிறான். ஆனால் அந்த அகந்தை ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஜபத்தின் வழியாக உடைக்கப்பட்டது. தாவீது சொல்கிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான இந்த ராஜா மேலே என் கை படவே படாதுன்னு சொல்லி தீமையை நன்மையினாலே அவன் வென்றான், ஜெயித்தான். கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா.